சிக்ஸ்த்து சம். ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். சரியா, ரேகாங்கிற ஒரு பொண்ணு 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். ஸ்கொயர் பேப்பர்னால் இந்த மாதிரி. சரியா, இந்த பக்கமும் சேமாக இருக்க மாதிரி. சரியா, இப்போ நான் உதாரணத்துக்கு வச்சுருக்கிறது வந்து கையில் கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டிமீட்டர் அது மாதிரி கணிச்சிப்போம். சரியா, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8. நமக்கு எப்படி ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும்? ஒரு நம்பரோட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ஸ்கொயர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், 8 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அதோட ஸ்கொயர் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? 8 2 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ அப்போ 8 × 8 எவ்வளோ? 64. ஸோ அப்போ அதே மாதிரி தான் அந்த ஸ்கொயர் நம்பருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொன்னால், ஸ்கொயர் நம்பரோட ஷேப்பு தான் இது. சரியா, இப்படி தான் இருக்கும் ஸ்கொயர் நம்பர். ஸோ 8, இந்த பக்கம் 8. சரியா, 8 × 8 8 × 8 64. ஏரியா பார்த்தீங்கன்னா 64 இருக்கும். 64 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். சரியா, இப்போ அதே மாதிரி இப்போ என்கிட்ட இல்லை, ஜஸ்ட்டு இது வந்து இமேஜின் பண்ணிக்க 9 சென்டிமீட்டர் இருக்கிறதா சைடில். சரியா, அப்போ இது ஒரு 9, இது ஒரு 9. ஸோ அப்போது 9 × 9. அப்போ இந்த ஸ்கொயர் பேப்பர் என்னது? 9ஓட ஸ்கொயர் நம்பர். கரெக்டாக? திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம்ல. இப்போ 9 அதோட ஸ்கொயர் என்னன்னு கேட்டால் 9 × 9 81 சொல்கிறோமா? ஸோ அப்போ அது ஸ்கொயர் நம்பருங்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, அதோட ஏரியா தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போது இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9, 9 × 9 வந்து 81 ஸ்கொயர் நம்பர் நம்ம சொல்லுவோம். 9ஓட ஸ்கொயர் நம்பர் 81 சொல்லுவோம். சரியா, அது என்னன்னு சொன்னால் இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, சரியா, அதோட ஏரியா அது. சரியா, ஸோ ஸ்கொயர் நம்பருங்க என்னன்னு சொன்னால் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அதே மாதிரி எவ்வளோ இருக்குன்னு சொன்னால், இங்கே இந்த சம்மில் ரேகா வந்து 15 ஸ்கொயர் கலர் பேப்பர், இங்கே நான் சும்மா ஒயிட் கலர் வச்சுருக்கேன், அது கலர் பேப்பர் வரிசையாக வச்சுருக்காப்புல. சரியா, எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் வரிசையாக. சரியா, இது ஒரு உதாரணத்துக்கு 8, இது 9 வச்சுக்கோம். அதே மாதிரி அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் 10, 11, 12 இது மாதிரி வரிசையாக கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. அந்த மாதிரி ஸ்கொயர் பேப்பர் வரிசையாக எடுத்துட்டாங்க. சரியா, ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ இது மாதிரி வரிசையாக ஒட்டணும். சரியா, அப்போது மொத்தமாக ஒட்டிட்டு எவ்வளோ ஏரியா இந்த கலர் பேப்பர்னால் கவர் பண்ண முடியும்? சரியா, ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர்ஸ். இந்த கலர் பேப்பர்னால் மொத்தம் எவ்வளோ ஏரியா வந்து நம்ம டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? இது ஏரியா, இந்த ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. சரியா, அப்போது நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சைட் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சைட் ஆஃப் த ஸ்கொயர். அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால், ஒரு நம்பர். சரியா, ஸோ 10, 11, 12 வரிசையாக நம்பர். சரியா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இதோட ஏரியா இருக்குல்ல. சரியா, ஒவ்வொரு எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டு மொத்தமாக ஏரியா வேணும்ல, அது கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதோட ஏரியா அப்புறம் அடுத்தடுத்த பேப்பர் வரிசையாக ஒட்டுறோம்ல, எல்லாத்தோட ஏரியாவும் நம்ம கூட்டணும், அவ்வளோதானே? அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்டெரக்டாக இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேப்போட ஏரியா அடுத்த பேப்பரோட அடுத்த பேப்பரோட ஏரியா, அதுக்கு அடுத்த பேப்பரோட ஏரியா வரிசையாக ஆட் பண்ணணும் நம்ம சொல்கிறோம். சரியா, இதே நம்ம எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பண்ண போகிறோம்? அந்த 11 இருக்குல்ல, ஸோ அதோட ஸ்கொயர், 10 இருக்குல்ல அதோட ஸ்கொயர், அப்புறம் 11 இருக்குல்ல அதோட ஸ்கொயர், அப்புறம் 12 இருக்குல்ல அதோட ஸ்கொயர், வரிசையாக எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். சரியா, இது வரைக்கும் 24 வரைக்கும். ஸோ 24 ஸ்கொயர் பண்ணி அது வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்ம எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இதுதானே பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த விதமாக இப்படி தான் வந்து நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். சரியா, ஒரு ஷேப்போட ஏரியா இருக்குல்ல, ஸ்கொயர் பேப்பரோட ஏரியாவும் ஸ்கொயர் நம்பரும் இப்படி தான் ரிலேட் ஆகிருக்கு. சரியா, ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட். அப்போ எவ்வளோ மொத்தம் ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட்னா மொத்தம் எவ்வளோன்னு கேட்டுக்கோம்னா, இப்போ மொத்தங்கிறப்ப நம்ம அந்த இடத்துல என்ன போகும்? நம்ம அடிஷன் போகும். அப்போது எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ இன்டெரக்டாக என்ன சொல்கிறோம் நம்ம? ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் 10, 11, 12, 13 எக்ஸட்ரா அப் டு 24 எல்லா நம்பரோட ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணணும். அதான் நம்ம பண்ண வேண்டியது. சரியா, ஆட் பண்ணி வர்ற சம்மு தான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ இங்கே வந்து எந்த ஃபார்முலா போகணும் நம்ம? n × n+1 2n+1/6 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எல்லா பேப்பர் மொத்தமாக வரும்ல அந்த ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோமா? ஸோ அப்போ அதோட ஃபார்முலா எழுதிடுவோமா? ஸோ அப்போ Sn = n × n+1 2n+1/6 இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ எதுலேருந்து எது கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம? Sn = 10 தானே. ஸோ 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர் + எக்ஸட்ரா எது வரைக்கும் +24 ஸ்கொயர். இதானே எனக்கு ஆன்சர். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? இந்த மாதிரி
ஸ்கொயர் நம்பர்லாம் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம், எனக்கு ஃபார்முலா எப்போ அப்ளை ஆகும்னு சொன்னால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தால் தான் அப்ளை ஆகும். சரியா? அப்படி இல்லாட்டா எனக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஏற்கனவே உனக்கு சொன்னது தான். அப்படி இங்கே 1 to 9 என்கிட்ட இல்லை, 1 square to 9 square என்கிட்ட இல்லை. அப்போ எப்படி போடும், நம்ம 1 square + 2 square + எக்ஸட்ரா அப் டு 24 square மைனஸ் இல்லைங்கிறத எடுக்க போகிறோம். அப்போ மைனஸ் போட்டாச்சு. எதுலேருந்து எதை வரைக்கும் எடுக்க போகிறோம், 1 square + 2 square + எக்ஸட்ரா அப் டு 9 square. சரியா? எடுக்க போகிறத சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கேற்ற ஃபார்முலா எழுதுவோமா? ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், நம்ம 1 square + 2 square + 3 square + எக்ஸட்ரா அப் டு 24 square மைனஸ் 1 square + 2 square + 3 square + எக்ஸட்ரா அப் டு 9 square. கரெக்டா? சரியா? இப்போ 1 to அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்குது, இங்கேயும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரியா? அப்போ இங்கே என்ன, இந்த சீரீஸோட எண் என்ன, n = 24. இதுக்குள்ளே 24 நம்பர் இருக்குது, இதுக்குள்ளே 9 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ n = 9. சரியா? அப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? ஸோ அப்போது இதான ஃபார்முலா. ஸோ என்னங்கிறதுல 24 பண்ணணும். ஸோ 24 × 24 + 1 அப்புறம் 2 × 24 + 1 by 6 அப்புறம் மைனஸ் இங்கே என்னங்கிறத 9 போடணுமா? ஸோ அப்போ 9 × 9 + 1 அப்புறம் 2 × 9 + 1 by 6 போட்டாச்சா? இப்போ எப்படி போடுவோம், 24 ப்ராக்கெட்னா மல்டிப்ளிகேஷனா? ஸோ அப்போ இன்ட்டு 24 + 1 25 இன்ட்டு ப்ராக்கெட் பல், அதாவது 24 போட்டேன், 24 + 1 போட்டேன், இந்த ப்ராக்கெட் பல் இன்ட்டு போட்டுட்டேன். இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். சரியா? 2 × 24 எவ்வளோ வரும்? சரியா? தெரியாதவங்க சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, தெரிஞ்சவங்க டேரெக்டாக போடுங்க. ஸோ 2 × 24 48. ஸோ 2 4 8, 2 2 4. ஸோ 48. 48 + 1 எவ்வளோ, 49. ஸோ 49 by 6 மைனஸ் 9 போட்டா 9 + 1 10. இந்த ப்ராக்கெட் இன்ட்டுவா, அப்புறம் 2 × 9 ப்ராக்கெட்னா மல்டிப்ளை பண்ணணுமா? திரும்பவும் சொல்கிறேன், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் முன்னாடி = போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். சரியா? அதாவது மேலே உள்ளது கீழே அப்படியே காப்பி ஆகி வந்துட்டுருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் என்னென்னு தெரியாமல் ஏதோ எழுதியிருப்பீங்க. அப்படிலாம் எழுதக்கூடாது. மேலே உள்ளது அப்படியே கீழே கண்டினியூ ஆகும். சரியா? என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? முன்னாடி = போட்டுகிட்டே வந்துட்டுருக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 2 × 9. அப்போ ப்ராக்கெட்னா மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ 2 9s are 18. 18 + 1 18 + 1 19. ஸோ 19 by 6. சரியா? இப்போது இதை முடிஞ்சளவு எப்போதுமே இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட, அப்புறம் மல்டிப்ளை பண்ணு. ஏன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணினா ஆன்சர் பெரிய நம்பர் வரும். ஆனால் கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணினா வேகமாக எனக்கு ஆன்சர் வரும். ஏன்னா ஆன்சர் சின்னதாகி எனக்கு வேகமாக ஆன்சர் வரும். அப்போ 6 டேபிள் அடிக்கட்டா? 6 1 24 6 டேபிள் வருது ஆன்சரா? ஸோ அப்போ 6 மைண்டில் வச்சுக்கோ. 1 6 are 6. 6 × 4 24 போட்டனா? இங்கே என்ன இருக்குது, 6 டேபிள் எதாவது அடிக்கிற மாதிரி இருக்கா? இங்கே 3 டேபிள் அடிக்குமா? 9 6 3 டேபிள் வருதா? ஸோ 2 3s are 6, 3 3s are 9. அப்புறம் 2 10 2 டேபிள் வருமா? ஸோ அப்போ 1 2s are 2, 5 2s are 10. சரியா? இதுக்கப்புறம் கீழே எதுவுமே அடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1 டிவைட் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் போட்டுருவோம். ஸோ 4 × 25. முடிஞ்ச அளவுக்கு இந்த மல்டிப்ளை பண்ணும்போது ஷார்ட்கட்டாக போடு. சரியா? ஸோ 4 × 25 100. 100 × 49. சரியா? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 வந்துச்சுன்னா எத்தனை ஜீரோவோ அத்தனை 0 தூக்கி இங்கே போட்டுரு. அப்போ 100ல் 2 0 இருக்கா? 2 0 போட்டாச்சு. அப்புறம் 100ல் பாக்கி 1 இருக்குமா? ஸோ 1 × 49 49. சரியா? அப்புறம் இந்த மைனஸ், அப்புறம் இங்கே என்ன இருக்குது, அது கேன்சல் பண்ணோமா? இங்கே என்ன இருக்குது, 3 5s are 15. 15 × 19 போடுவோமா? இல்லாட்டா 19 × 5 போடுறேன்னு வச்சுக்கோ. இதையும் நான் ஈஸியாக சொல்கிறேன். 20 × 5 போட்டால் எவ்வளோ வரும்? 100. அதில் ஒரு 5 கம்மி பண்ணிக்க. ஸோ அப்போ 95. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு எப்படி போட்டால் ஆன்சர் வேகமாக வருதோ அது மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். சரியா? 10 × 5 50, 20 × 5 100. சரியா? 19னா ஒரு 5 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ 100ல் 1 போயிடுச்சுன்னா 95. ஸோ 95 × 3 போடுவோமா? ஸோ 95 × 3 போட்டோம்னா வேகமாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போது 95 ×
3 எவ்வளோ வரும்? 5 3s are 15, remainder 1, 9 3s are 27, 27 plus 1 28. கரெக்டா? 5 3s are 15, remainder 1, 9 3s are 21, 27 27 plus 1 28. ஸோ அப்போ 285 சரியா? அப்புறம் சப்ராக்ட் பண்ணுவோமா? 0ல் 5 போகுமா? போகாது. அப்போ இங்கேருந்து பரப்பணும், இங்கேருந்து பரப்பணும், இங்கே 10 ஆகிடும், இங்கேருந்து பரப்பணும்னா இங்கே 10 ஆகிடும், இங்கே 9 ஆகிடும். ஸோ அப்போ 10 - 5 5 இங்கே என்ன இருக்கும்? 9 இருக்குமா? 9ல் 8 போயிடுச்சுனா 1 அப்புறம் இங்கே என்ன இருக்கும்? 8 இருக்குமா? 8ல் 2 போயிடுச்சுனா 6 அப்புறம் இங்கே 4 இருக்குமா? அப்போது 4615. இது எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? ஆன்சர் எனக்கு வந்துடுச்சு சரியா? இப்போ எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியாங்கிறது என்னது? நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுறோமா? அதாவது அதோட யூனிட் என்னன்னு பார்க்குறோம். இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது சரியா? சென்டிமீட்டர் சரியா? இன்னொன்று ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஏரியான்னு சொல்லிட்டாலே அங்கே பவர் 2 வந்துடும் சரியா? திரும்பவும் சொல்கிறேன், 4615 தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் எந்த யூனிட்டில் இருக்குன்னு சொன்னால் சென்டிமீட்டரில். ஸோ சென்டிமீட்டர் போட்டுட்டேன். ஏரியான்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல ஸ்கொயர் வரணும். கம்பல்சரி கண்ணை மூடிட்டு போட்டுடணும் ஸ்கொயர்னு சரியா? ஏன்னா இதுலேயும் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க சரியா? அப்போது ஆன்சர் 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியா?